மக்களே இன்றைக்கு இந்த பைத்தியம் தன் யூடியூப்பில் சொல்லியிருக்கு பாருங்கோ. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அங்கங்கே போடுறேன். ஏன்டா அது போட்டால் பெரிய பதிவாக வரும். இந்த 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 சொறி நாய் சொல்லுது, சீமான் போய் ஒரு தலைவரை என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் நான் பார்த்துருப்பேன். நான் ஒன்று கேட்குறேன், இவர் தலைவரை பார்த்தவரோ அல்ல இவர் தேப்பன் உண்மையாக இப்போ கடைசியாக பார்த்தா ஒரு தேப்பன் போலீஸில் நான் அந்த பதவியில் பிள்ளையாக போடு இந்த தேப்பன் சம்பளத்துக்கான வேலையில் கடைசியில் எப்படி செத்துக்கிட்டே தெரியாது. இந்த நாய் அங்கே முள்ளிவாய்க்காலுக்கு வருமானு இந்த வருஷம் நான் போனான். முள்ளிவாய்க்காலுக்கு போய் இது வருது கொண்டு பார்த்தேன். இது இந்தியாவில் போய் நிற்குது. யார்? திருமாவளவனுக்கு செம்புதுக்கி தெரியுது. அதை விடுங்கோ. இப்போ சீமானேக்கு தலைவரை பார்த்து என்னோட நீ பார்த்தனியும் சீமானைக்கு திரள் நிதி கொடுக்கணுமா வெளிநாட்டில் இருந்தோண்டோ உனக்கு எரிச்சல் உனக்கு தரையில்லைண்டோ இதில் போடுங்கோ. இந்த வீடியோவில் பாருங்க, நான் பின்னுக்கெல்லாம் போடுவேன். இவருக்கு திரள் நிதி கொடுத்தாக்கள் எவ்வளோ பேர் இவரோட முரண்படுகினோம்னு சொல்லி அதுவும் யூடியூப்லாம் வந்தால் நீங்களும் பார்ப்பியால். இவன் சொல்கிறான் இதேன் பள்ளிக்கூடங்களை கொடுத்ததோ நீ இவ்வளோ காலம் 1 வருஷமாக எம்பியாக இருந்து என்ன கொடுத்த நீ ஆக்களுக்கு? உனக்கு உண்ட செலவும் உண்ட போலீஸ் கேஸுக்குமே ஆக்கள்கிட்ட காசு வாங்கி வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வாங்கி இங்கே செலவழிச்சு கொண்டு ஒரு ஏழை ஆக்களுக்கு ஏழைகளோ ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நீ கொடுத்தீங்களா? இது கற்று எனக்கு பெரிய ஒரு இதாக கிடக்குது இந்த வீடியோ பார்த்தானா. மக்களே இவன் அந்த யூடியூப்பை பார்க்காதங்க, இதில் அவனுக்கு காசு வருது. அதான் இவன் சீமான இழுக்கிறான். இப்போ ஒன்றை கட்டுக்கொள்ளுங்க. நான் இப்போ சீமான அண்ணன் சொன்னால் ஒரு விஷயத்துக்கான தான் நான் அவரில் விருப்பம். அவற்றை அரசியலோ கட்சியோ அதுகள் இதில் நான் ஒன்றும் பேசாமல் ஒன்றும் இல்லை. உலகத்தில் அதுவும் பக்கத்து தேசத்தில் தமிழ்நாட்டில் எங்களோட அயல் தமிழ் உறவுகள் வாழ்கிற இடம் அங்கே தலைவரை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க இருந்தவள். நான் 90களில் அங்கே இருந்தேன். அப்போ அது எல்லாம் அந்த 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 பயத்தை அதாவது தலைவரை காய்ச்சா தங்களை உள்ளே போடுவாங்களோ அல்லது அதாவது விழிப்புணர்வு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த காலம். ஏன்னா அது மக்கள் கூணடம் தானே. அதாவது விடுதலை போராளிகளை பற்றி அவங்களுக்கு விடுதலை புலிகளான் இல்லை. புலட்டென்றாலும் விடுதலை புலிகளான், டெலோ என்றாலும் விடுதலை புலிகளான், டைகர்ஸ் என்றாலும் விடுதலை புலிகளான். அவங்கள அப்படித்தான் அங்கே ஜனம் பார்க்குற கிராமங்களில். நீங்கள் பார்த்தீங்களா ஒருத்தநாடு, பட்டுக்கோட்டை, முத்துக்கோட்டை, வேதாரண்யம், அங்கால ராமேஸ்வரம், கன்னியாகுமரி எல்லாம் அப்படித்தான். ஏன் மெட்ராஸு, மதுரை எல்லாம் இதை இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தது சீமானண்ணன். அதாவது புலிகள் என்றார், டெலோ என்றார், பிளட் என்றார் என்று சொல்லி விழிப்புணர்வு கொண்டது. மற்ற அந்த மக்களை தமிழை உச்சரிக்க அந்த தமிழ் இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் கூட இங்கிலீஷ் வார்த்தைகள் வரும், வேறு கலப்புகள் வரும். ஆனால் சீமானண்ணே பார்த்திங்கன்னா அந்த தமிழில் வேறு மொழி கலக்காமல் பேசுகிறது சூப்பர். இந்த நாய் இந்த அர்ஜுன ராமநாதன் பார்த்திங்கன்னா அது போய் சிங்களத்தில் கண்ணாவின்னாண்டு இந்தியாவில் போட்டு விட்டுருக்கு. சிங்களத்தை சொல்லி சிங்களமே இப்போ வந்த மொழிகிறா, அந்த மொழியை நான் வெறுக்கே இல்லை. அது ஏன் அங்கே கொண்டே நீ ஏதோ அது மொழிகிற அறிவில்லையடா. ஐயோ என்னத்தை சொல்கிறது. மற்ற ஒரு டிராஃபிக் போலீஸ் கேஸுக்கு நான் இந்த வீடியோவில் அப்பப்போ போட்டு விட்றேன் பாருங்க. அதுக்கு போய் போலீஸுக்கு சொல்லுது நான் புலி இல்லை, கொட்டி இல்லை, உங்களை குண்டு வைக்க வர இல்லை, நான் டிராஃபிக் அப்போ நீயே இயக்கத்தை அசிங்கப்படுத்துகிறாய். வந்து விடுதலை புலிகளை போராட்டத்தை நீயே அசிங்கப்படுத்துகிற நாயே. தலைவரை உன்னமாய் ஆமக்கறி கொடுத்துறான் மதிவனை கண்டு ஆண்டு ஆட்டா சொன்னது அப்படி. நீ இப்போ பார்த்தனியா நாயே, அதிலேயும் இதை போட்டுன்ற நீ ஆட்டி ஆளுன்றது உனக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? உனக்கு இதை விட கேவலமாக ஒரு அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போ உனக்கு ஓசியில் வந்த இந்த எம்பி சீட் இந்த 20,000 மக்களுக்கு இல்லாத இந்த சாவச்சி இந்த டாக்டர் மேற கடுப்புலாம் சனம் போட்டது. மற்றது உன்னை நம்பிட்டு நீ கதைக்க உன்னை இப்போ நீ சிங்களத்தை காட்டியிருந்தேடா. நீ ஒரு தமிழ் இந்த சனம் அதாவது தமிழ்நாட்டு ஜனமும் சரினா இங்கே ஜனமும் சரிதான். உனக்கு ஓட்டு போட்ட ஆக்களுக்கு தான் இது சாரும். மற்ற நீ கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறியாம் அந்த பதில் போடுறதுக்கு. எங்களை மாயானா கூட வாங்கோ, என்ன பதிலும் போடு, உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் நான் தருவேன். சரியா? சும்மா சின்ன ஆக்களை போய் சொம்புதுக்காதங்கோ. என்னோட வா மற்ற நீ ஒன்று நினச்சிக்கோள். சீமான அன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த நாயை எங்களோட விடுங்கோ, இவனை பார்க்க தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கொள்கிறோம். ஆனால் வந்தால் இந்த சனம் ஏர்போர்ட்லேருந்து இவனை வெளியில் வர விடாதீங்கோ.
இந்த விளாசனத்தை கொடுப்பனுக்கு ஒரு வழி பண்ணுங்க உங்கள் வந்து. ஆனால் இங்கே இருக்க நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இவரை காணி பிரச்சனைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஒரு பொம்பளை கேஸ் விட்றதுக்கு இது வக்கெடுத்தோம், ஒரு பொம்பளைக்கு அது கல்லால் எடுத்து இவருக்கு நல்லறி. ஆனால் அதுக்கே அந்த அது அறி வாங்கின இந்த நாய் இது வடிவாகாட்டி உங்களை எம்பி இல்லை எம்பி போஸ்ட் இல்லாட்டி இவரை அண்டை சேனா உறிஞ்சு காட்டி வச்சுருக்கும் பெரிய விழாவில் இவற்றை காணிக்கலையே. இது அதுக்கு வழி இல்லாத சீமான எண்ணெய் பற்றி காய்க்குது. இப்போ என்ன பிரச்சனைனா நான் சீமான எண்ணெய் பொதுவாக நான் உண்டை கடுக்கணும் அவர் வெற்றி பெற்ற ஆள் தான் சேனத்துக்கு விளங்காமல் இருக்காள். இந்தியா அரசியலில் அங்கே இந்த ஓட்டிங் அரசியல்ன்றது வேறு, மக்கள் மனதில் வாரதுன்றது வேறு. அது அந்த அங்கத்தை சேனம் என்னென்னு சொன்னால் மனதில் சீமானன் இருக்கிறார். ஆனால் ஓட்டிங் அரசியல்னு பிறக்க அவங்க காசு கொடுத்தோ அவையில் குலதெய்வத்தை கொண்டு சத்தியம் பண்ணி எங்களுக்கு தான் போட்டு போடும். அதுகளுக்கு வறுமைப்பட்ட சனமப்பா. தமிழ்நாட்டில் வறுமைப்பட்ட சனம் தான் கூட. அதுக்கு போட்டு போடும். ஏன்னா அவனுக்கு நான் சத்தியம் வாங்கி கொடுத்துருவேன் அவனுக்கு போட்டு போடும். சீமானே மனதில் வச்சுருக்குங்கள். சீமானே வெற்றி பெற்றுட்டார். நான் இப்போ சொல்கிறேன் அந்த சனங்கள்லாம் மனதில் இருக்குது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். விஜயகாந்த் தெலுங்கு பூர்வமாக இருந்தாலும் அந்த ஆள் அந்த மக்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளல. ஆனால் மனசில் வச்சுக்கல. அவர் செத்த வீட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னென்னு சொல்கிறார் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கோ அப்படி தான் அது போச்சுது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்கோ மக்களும். நீங்கள் இந்த நாய்க்கால கதைக்கு தான் யூடியூப் ஃபேமஸ் காணி மாதிரி இந்த நாய் விளங்கிக்கொள்ள இந்த நாய்க்காச்சும் நான் யூடியூப் எனக்கு யூடியூப் வருமானம் ஒரு நத்திங் நான் அதை பற்றி பார்க்குறதே இல்லை. அது வரும் வராமல் போகும். ஆனால் எனக்கு காசு வருது. ஆனால் அதுக்காண்டி நான் கதைக்கிறே இல்லை. கண்டன் எடுக்க மாட்டேன். ஆனால் இது இன்றைக்கு போட்ட கதை எல்லாமே தேசியத்துக்கு எதிரான அதாவது தலைவருக்கு எதிரானது. இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ. இந்த நாய்க்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஓட்டினான். கொமாண்டோ ட்ரைனிங்கில் ஆமை கரையும் இருக்குது, பாம்பு கரையும் இருக்குது. நாயே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா. மற்றது AK-74 கலாஸ்னிக்கோ ஐயோ இதுக்கு நான் படிப்பிச்சு நான் பைத்தியக்காரன் ஆகிடுவேன். எனக்கும் தேவையில்லாம் போடும். ஆயுத விவரங்களை நீ போய் பாடுறா நாய். மற்றது இன்னும் ஒன்று சொல்கிறேன். உனக்கு பிஸ்டல் பிடிக்கிறாய் அந்த பொம்பளை வந்து பறிச்சு கொண்டு ஓடிக்கலாம். நல்ல வேலை அது இன்னொரு பிஸ்டல் பறிச்சிருக்கு. நீ பிடிச்ச அப்படி. மற்றது சும்மா தேவையில்லாத எல்லாரையும் கோவப்படுத்தாத. நீ அப்போது சும்மா ஒதுவழி வந்துட்டு அந்த யாழ்ப்பாணத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சும்மா ஒரு குடிகார அடிச்சிட்டு நிற்காததுன்னு சொல்லி அப்போது உனக்கு 2 ஓடு நாங்கள் உள்ளே இருக்க மாட்டோம். உள்ளே இருக்கிறவன் சண்டித்தனக்காரன் இல்லை. சும்மா சேட்டை விடாத. மற்ற உண்ட வாளுகள் கீழே நீ காசு கொடுக்குற உண்ட எச்சி பொறுக்கிகளை வச்சு சும்மா கண்ட வாட்டில் நீ போடாத. உண்டை கெடுக்கோள் இது கனகாலத்துக்கு இல்லையாப்போ நீ ஆடுறாய் அழிவு உனக்கு கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். சரியா? தமிழ்நாட்டு அரசியலில் நான் ஒரு நாளும் தமிழ்நாட்டு ஆக்களில் கோவிக்கிறதில்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். அதுகள் எங்களுக்கு தர உதவியே பெருசு. ஏன் சொல்லுங்க எங்கள்கிட்ட எஞ்ச புல்லுருவியல் கண்டனாயெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது, இலங்கையெல்லாம் இருக்குது. அவங்களும் எங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களும் எங்கள் அயல் நாடு ஒரு தமிழர் என்ற ரீதியில் அவங்களை உதவி செய்கிறாங்க. அதை போட்டோணும்டா. உங்களை மாதிரி தூட்டக்கூடாது. நீ உனக்கு பிரச்சனை என்னண்டா அந்த வெளிநாட்டில் இருந்து வார காசு ஒன்றேயுமே அங்கே விடக்கூடாது. நீ வாங்கி தின்னோணும். நீ வாங்கினது 11 போட்டு விட. நான் பார்த்தேன் 14 லட்சம் உண்ட போலீஸ் கேஸுக்காக ஒரு தான் அனுப்பிக்கிறான். 14 10 லட்சம் ஏதோ அந்த சரியான அமௌண்ட் தெரியாது. அதில் நீ இந்த வாயெல்லாம் சொல்கிறான் நாயே. அதை அவனோட தான் சேர்த்து தர. ஆனால் உங்களோட காசு இல்லை தானே இது வேறு யாருந்த. ஐயோ நன்றி கட்ட நாய் நீ. மற்ற நீ தின்றதுக்கு நீ அவளோட சுற்றுறதுக்கும் மற்றது உனக்கு ஒன்றரை நிமிடம் சொல்கிறேன். நீ தமிழத்தில் இருக்கிற தமிழத்தில் எங்கேடா இருந்த தமிழத்தில் கொப்பை சரியான ஆகலண்டா. நீ என்ன 90 ரூபாய்க்கு இல்லை யாழ்ப்பாணத்தில் இருப்பேன் ஆமி கட்டுப்பாடுக்க 95க்கு போகிற ஆமி கட்டுப்பாடு. என்ன நீ வந்து படிப்பாய். நீ ஒரு தமிழில் பற்றாளன்னு ஒரு தேசியவாதி என்ன உன்னை புலனாய் போட்டிருக்கும். ஏன்னா நீ அங்கே போய் படித்த நீ உனக்கு ஏதோ அதுக்குள்ள அரசாங்கத்தில் சப்போர்ட் இருந்துக்கு. நீ என்ன சிங்களத்தையே கடி. நீ கன விஷயம் உன்னை பற்றி பார்க்க கேட்க கிடக்கு. கொப்பாவை யார் சுட்டாங்களோ மற்றது பெருசு தான் உண்ட கொப்பாவை போட்டு தெரியாது அல்லது ஆமி தெரியாமல் போடுவோம். ஏன்னா உங்களை பார்த்தா நீங்கள் கட்டாயம் தேசியவாதிகளாக இருக்க மாட்டீர்கள். 4 பேர் உண்ட சௌரங்கள் நாயலே ஒரு ரெண்டாலும் பொருளாட்டம் செத்துருக்கியோ. அன்றைக்கு முள்ளிவாக்கில் போய் பார்த்தா நாயை நீ வந்தனியா நாய்க்கு கூடி நன்றி. உங்களை எல்லாம் என்னத்தை சொல்கிறது. ஆனால் தயவு செய்து தேவையில்லாமல் நீ பிரச்சனையை கூட்டி கொண்டே போகிறாய். இது நான் கன பேருக்கு சொல்லியிருக்கிறேன். தேவையில்லாமல் பிரச்சனையை கூட்டி கொண்டு அப்போது இதில் கஷ்டப்பட போகிறது நீ. நாங்கள் ஒன்றுக்கு பயப்பட மாட்டோம். சரியா?
இதை யோசிச்சு தான்ட்டு நீ பெரிய புண்ணாக்கு இல்லை பெரிய பெரிய பருப்பு மாதிரி பெரிய லெவலில் ஒரு சிங்களம் தெரிஞ்ச அப்புறம் நீ பெரிய ஏதோ இன்டர்நேஷ்னல் லெவலில் லாங்குவேஜ் தெரியுமா நான் 4-5 மருந்துகளில் பேரை சொல்கிறாய் மருந்து கடைக்காரன் உன்னோட கூட சொல்லுவாங்களா நீ இன்னும் டாக்டரோட சந்தேகமாக கிடக்கு இப்போ ஒரு மருந்து கடையில் கேள் பைத்தியத்துக்கு என்ன உன்னோட கூட சொல்லுவாள் நான் பிராண்டட் கணக்கே இருக்கும் அதில் மெடிசின் நேம் வேறு ஆக்களுக்கும் காட்டு சீனை சரியா நீ என்னென்ன ஆக்களுக்கு செய்தா சொல்லு சும்மா கடுப்பேத்தாத நன்றி.